நம்ம தினமும் குடிக்கிற டீயோட கலர் ஏன் சிகப்பு கலர் இருக்குன்னு தெரியுமா? இது நல்ல ஒரு டீயாக மாறி வர்றதுக்கு பின்னாடி எத்தனை பேர் உழைக்காங்கன்னு தெரியுமா? அந்த காட்டு பகுதியிலேருந்து எத்தனை பேர் உழைக்காங்கன்னு தெரியுமா? இந்த காட்டு பகுதியில் மழையோ பனியோ தினமும் நமக்காக பனியிலையும் மழையிலையும் நமக்கான சுவையான தேயிலை உண்டாக்குறவங்கள தேயிலை தோட்டத்தை வெளியேற போக சொல்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 3 தலைமுறையாக இதான் தொழில் இதான் கெதின்னு சொல்லி வாழ்ந்தவங்களை திடீர்னு கீழே இறக்கி விட போகிறாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? 3 தலைமுறையாக ஒரே வேலையை பார்த்தவங்களை திடீர்னு கீழே இறங்கி போய் வேற வேலை செய்யணும் அவங்க எப்படி செய்வாங்க? இவ்வளவு நாள் ஒன்றா கூடி வாழ்ந்த மக்களை திடீர்னு வேற ஊருக்கு பிரித்து விட்டு திடீர்னு போக சொன்னால் எப்படி இருக்கும்? நம்ம தினமும் குடிக்கிற டீ சிகப்பாக இருக்கிற முக்கிய காரணமே இந்த மக்களுடைய வேர்வையும் இந்த மக்களுடைய ரத்தமும் தான். நம்ம ஊரில் விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் பிரச்சனை அப்படின்னு எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிடும். அதனால் எல்லாருமே வந்து குரல் கொடுப்பாங்க. ஆனால் மலைவாழ் மக்களுடைய பிரச்சனை யாருக்குமே புரியுறது இல்லை. சரி, அந்த மக்களாவது அதுக்காக குரல் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஒரு தடவை குரல் கொடுத்தாங்க 25 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்கள எந்த மாதிரி பாடுபடுத்தாங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இவ்வளவு நாள் டீ குடிச்ச நன்றி கடனுக்காவது இந்த மக்களோட நம்ம நிற்கணும் கண்டிப்பாக. ஏன்னா நம்மளை விட்டால் வேற யார் இருக்கா அவங்களுக்கு?